அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை 17 ஜனவரி 31 சனிக்கிழமை. வளர்பிறை திரையோதசி திதி இன்று காலை 8:30 மணியளவு வரை. பிறகு சதுர்த்தசி திதி. புனர்பூச நட்சத்திரம். விஷ்கம்ப நாம யோகம் தைத்துளை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய நட்சத்திரங்களில் ஒன்று. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மூன்றும் குருவுடையதாக இருக்கும். அதில் புனர்பூசம் அப்படின்னு சொல்கிறது ராமபிரானுடைய நட்சத்திரமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு குரு தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த புனர்பூச நட்சத்திர நாளில் போய் ராமபிரானை ஒவ்வொரு புனர்பூசத்துக்கும் போய் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா அந்த குரு தசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த குரு தசை நடக்கிறது அவர் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அதற்கு ஒரு தேர்வு பரிகாரமாக நீங்கள் ராமஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எழுதலாம். ராமகோட்டின்னு சொல்கிறது அதை எழுதுறது மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திர அன்றைய நாள்லேயும் அன்னதானம் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திசையில் உங்களுக்கு செல்வ வளம் மிகுதியாக இருக்கும். குரு தசை நடக்கிறது. குரு இது போல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். ஆனால் அந்த திசையில் தான் எனக்கு நிறைய கடன் இருக்குது, பணமுடை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது போல் அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு செல்வ வளமானது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ அன்னதானம் செய்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் செய்கிறீங்க, அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் பேர் செய்கிறீங்க. கோவிலில் விசேஷ நாட்கள் வரும்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அப்படியே அந்த இடத்துல எல்லாருக்கும் பிரசாதமாகவும் இருக்கட்டும், அன்னதானமாகவும் இருக்கட்டும் சொல்லி பண்ணுறீங்க. அப்போ குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும்தான் நிறைய பேர் செய்கிற மாதிரி இருக்குது. தேவைக்கு அதிகமாகவே அந்த நாள் இருக்குது. இன்னும் சில நாட்கள் கிடைக்காமல் இருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் இது போல் தனக்கான விசேஷமான நாள் எதுன்னு பார்த்து அந்த நாளில் செய்யும்போது அப்போ எல்லா நாள்லேயுமே கூட சுவாமிக்கும் வைபவங்கள் உற்சவங்கள் நடக்கிறதுக்கு நம்ம உபயதாரராக இருந்து கைங்கரியம் பண்ணுவோம். இது போல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அன்னதானம்லாம் கிடைக்கிறதுக்கும் அது வழிவகையாக இருக்கும். அதனால் யாருக்கெல்லாம் குருதசை நடக்கிறதோ கஷ்டம் இருந்தால் தீருவதற்கும் குருதசை நல்ல பலன் தருவதற்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் வரும்போதெல்லாம் அன்னதானம் செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இன்றைய நவக்கிரக நிலையில் மிதுனத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்றிரவு 8 மணி அளவில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த பணியெல்லாம் செய்யணும்னு நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா, திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். பிறருடைய ஹெல்ப்பு தேவை. அவங்க அனுகூலம் பண்ணால் தான், அவங்க ஒத்துழைச்சாதான், அனுமதி கொடுத்தா தான் இன்றைக்கி இது நடக்கும்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. பொதுவாக நமக்கு ஒருத்தர் உபகாரமாக இருக்கிறதும் நமக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்கறதும் அந்த நம்முடைய நாளில் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயந்தான். அதனால் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் சந்தோஷம்தான், நன்றி சொல்லுவோம். அதே போல் நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாலும் கூட நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணுறது, கோபித்துக்கிறது அதெல்லாம் தாண்டி நம்முடைய நேரம் இதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் பெரிய சண்டை சச்சரவுகள், பெரிய பகை விரோதங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். அஸ்வினில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிதானமாக செயல்படும் போது பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு வல்லமையோடு காணப்படுவீர்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டி கிடைத்தா இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் பொருள் பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க. எவ்வளோ சேவிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இன்னும் நம்ம சம்பாரித்தா நம்மளால் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும், எப்படிப்பட்ட சொத்தை நம்ம வாங்க முடியும், பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்கி வச்சுட்டு போக முடியும், அப்படிப்பட்ட பொருள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும், மிகுந்து இருக்கும். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடியதில் இன்றைக்கு பொருள் தத்துவம் சம்பந்தமாக நிறைய கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது. அதனால் பொருளாதாரம் உங்களுக்கு எண்ணமாக இருக்கும், செயலாக இருக்கும், பலனாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரிய மனிதர்களை சந்திக்க நேரம் கேட்கலாம்.
பெரிய மனிதர்களிடத்தில் உதவி கேட்கலாம். ரோகிணியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் ஒரு படி உயர்வதற்கு, நல்ல வீடுக்கு போகணும், வாகனத்தை அப்டேட் பண்ணணும், பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் கருவிகளை அப்டேட் பண்ணணும், நல்ல வேலைக்கு மாறணும், அப்படிப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெளிவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். மிதுன ராசி என்பர்கள் இன்றைய நாள் தடைப்பட்ட காரியம் நடந்தேறும். ஃபெயிலியர் ஆகிட்டீங்க ஒன்றுத்தில் அப்படின்னு சொன்னால், தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அப்படியே இந்த நாள் உங்களுக்கு ஒரு உறுதியை தரப்போகிறது, நம்பிக்கையை உங்களுக்கு தரப்போகிறது. நம்ம இதை செய்கிறதுக்கான தகுதியான நபர் தான், அந்த அந்த டைமில் இந்த பிரச்சனையால் தான் அது நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், நமக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட இன்றைக்கு மனதை மாற்றிக்கொள்வீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுபவத்தின் மூலமாக செயல்பட்டு பலன் கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு, பண வரவை எதிர்பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால ராமபிரானை வழிபடுறது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம். இதில் உங்களுக்கு காரிய ஜெயம் கிடைக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அது தோதாக அமைகிறது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிக்கு இங்கேருந்து வேலை பார்க்கணும், இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணணும், அங்கேருந்து இறக்குமதி பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். வெளியூரில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணி அவங்களிடத்தில் வாழ்த்து பெறுவது நல்லது. பூச நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்வீர்கள், இது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய நாள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கல்வியில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், அதாவது இன்றைக்கு நீங்கள் எதில் ஈடுபடுறீங்களோ அதில் கெட்டிக்காரங்களாக இருக்க போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல லாபம் சேரப்போகிறது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடமே நல்லாயிருக்கும். உங்கள் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நிறைய நல்லதெல்லாம் செய்வீங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கூட சந்தோஷம் அடைவாங்க. நம்மக்கிட்ட இவங்க வேலை பார்க்குறாங்களே, இவ்வளோ திறமையானவங்க அப்படின்ற மாதிரி, நம்மக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் இருக்கானே அப்படின்ற மாதிரி மேலே இருக்கக்கூடியவங்களும் கூட உங்களை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இன்றைய நாளின் செயல்பாடுகள் அனைத்தும் அமையும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களை, கற்றுக்கொண்ட விஷயங்களை, பயிற்சி செய்த விஷயங்களை மிகச்சிறப்பாக செய்து காட்டுவீங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல நம்பிக்கையான நபராக காணப்படுவீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க இப்படித்தான் ஒன்று செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் பெரியவங்களுடைய மேற்பார்வையில் செய்யக்கூடிய செயலில் ஜெயம் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் சரியாகும். கூட வேலை பார்க்குறவங்களோட கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உயரதிகாரிக்கு உங்களுக்கும் ஒத்தே போகல, முதலாளிக்கு உங்களுக்கும் சரியாக ஒத்து போகல. அவர் எப்படி உங்களை வேலையை விட்டு அனுப்பலான்னு யோசிக்கிறார், நீங்கள் எப்படி வேலையை விட்டு போகலாம் யோசிக்கிறீங்கன்னா இதெல்லாம் இன்றைய நாளில் மாறும். மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறது, உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கிறது, நீங்கள் வேலையில் அவ்வளோ திறமைசாலி ஆனால் கொஞ்சம் கோவப்படுறீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நிறை அதிகமாகும், குறை குறையும். அப்படிப்பட்ட அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள், ஆனால் அதற்கு மற்றவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிறந்த சாதகமான நல்ல பலனை பெற முடியும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது சேரும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நிதானமாக விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக அமைகிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருமித்த கருத்து உண்டாகும். கல்யாண விஷயத்தில், படிக்கிற விஷயத்தில், வெளியூர் வெளிநாடு போகிற விஷயத்தில், சொத்து வாங்கிறது விற்கிறதுல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால் அந்த வேலை நடக்காமல் இருக்குது, அள்ளி போகுது, குழப்பமாக இருக்குன்னா இன்றைக்கு அது சரியாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாக போகிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய காரியங்களை செய்து முடிக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பீங்க.
விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான நல்ல பலனானது வந்து சேரும். விருச்சிக ராசி என்பது 8ல் குரு சந்திரனுடைய சேர்க்கை தொடர்ந்து இருக்கிறது. இன்று இரவு 8 மணி அளவு வரைக்கும் அது இருக்கிறது. அப்போ சந்திராஷ்டமம் வந்து நைட்டு 8 மணி வரைக்கும். ஆனால் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் நல்லவங்களோடு சேர்ந்து இருந்தால், நல்ல செலவுகளை செய்தால், நல்ல கல்வி நல்ல வேலைன்னு சொல்லக்கூடிய எல்லாம் விதிகளுக்கு உட்பட்ட விஷயங்களை செய்கிறீங்க, மிக சரியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் பலன் கிடைக்கும். விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப் போகிறது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ஞானம் பிறக்கப் போகிறது. வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது, பிஸ்னஸில் அந்த சூக்ஷ்மங்களெல்லாம் கற்றுக்கிறது, எப்படி படிக்கணுன்றதை கற்றுக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் இரவு 8 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது. அதுக்கு முன்னாடி குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிக்கிறது நல்லது. மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கு போகலாம், ராமர் சன்னதி இருக்கிற கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து பலன் தரும். பூராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கான தீர்வை கண்டுபிடிப்பீங்க. உடல் உபாதை இருந்தால் அது எந்த வைத்தியர் இடத்துல போனால் சரியாகும், எப்படிப்பட்ட மருத்துவத்தை பார்க்கலாம், இதெல்லாம் திட்டமில்லை. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதோ வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் பலன் தரும். மகர ராசி என்பர்களே, மகத்தான நல்ல பலன் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எதை நினச்சாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையோடு காணப்படுவீங்க. பிறர் உங்களை பார்த்து கற்றுக்கிற மாதிரி, பிறரை நீங்கள் வழி நடத்துகிற மாதிரி சொல்லி கொடுக்கறது அப்படின்ற பலன்லாம் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி முன்னேற்றம் காரிய ஜெயம் இதெல்லாம் சாத்தியம். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், காத்திருக்கிறது பொறுமையாக இருக்கிறது அதெல்லாம் இருந்தால் இன்றைக்கு எல்லா பணிகளும் சிறப்பாக நடக்கும். கும்பராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக திருமணத்துக்காக கடன் வாங்கிறது. ஒரு சில பேர் வந்து சொத்து பிள்ளைகள் பெயரில் வாங்கிறது, அதை கடனோடு வாங்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவீங்க. இது நல்லதற்காகத்தான், நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க. சதய நட்சத்திரக்காரங்க இன்றைய நாள் வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எப்படியாவது நடந்து முடிஞ்சிடும். புரட்டாதியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்து பிறரிடத்தில் கலந்து பேசி அதன் பிறகு செயல்படுறது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வாழ்வாதாரத்தை நீங்கள் எங்கேருந்து கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து உங்களை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நாள்னு சொல்லலாம். பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது. ரேவதியில் பிறந்தவர்கள் எதையும் சாதிக்க போகிறீர்கள். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு பௌர்ணமி விரதம், தைப்பூசம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.